ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிடி கருணைக்கிழங்கு குழம்பு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகுளுந்தம் பருப்பு, 1 கிலோ பிடி கருணைக்கிழங்கு. நெக்ஸ்ட் ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க. 3 தக்காளி, ஒரு பிக் ஆனியன் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் பிடி கருணைக்கிழங்கு போட்டு அது ஃபுல்லாக முங்குற அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் டைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயமும் கடுகுளுந்தும் போட்டு தாளிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அது நல்லா வதங்கினோடனே தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருந்த குழம்பு மிளகாய் பொடி போட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றிருங்க. நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த கிழங்கு எடுத்து உரிக்கலாம். அம்மா சொன்னாங்க, அம்மாச்சி இதை சாம்பலில் தான் வேக வைப்பாங்களாம். பட் நமக்கு அதெல்லாம் கிடைக்காதனால நம்ம தண்ணியிலே வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணது குழம்புல போட்டு கொதிக்க வச்சுட்டா டேஸ்டியான ஹெல்த்தியான குழம்பு ரெடி.